இன்னைக்கு நம்ம வந்து ராகி கூழ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். அதில் வந்து தேவையான மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கரைக்கணும். அதான் மெயின். இதில் வந்து கட்டி வராமல் நல்லா எல்லாத்தையும் எல்லாம் உடச்சி அழகாக கரைச்சி தரதலன்னு ஆக்கிடணும். பாருங்கள், சூப்பராக கரைச்சாச்சு. அவ்வளோதான். இந்த மாவை நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம். நான் இது காலையில் ஒரு 9 மணிக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை நைட்டு எத்தனை மணிக்கு செய்கிறேன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நைட்டு நான் வந்து இதை 8 மணிக்கு செய்கிறேன். திரும்பவும் அரிசி போட்டு நல்லா அரிசி வெந்துருச்சு. அரிசி வெந்ததுக்கப்புறம் மாவை எடுத்து நல்லா பாருங்கள், புளிச்சிருச்சு நல்லா மாவு. இப்போ நம்ம வெந்த அரிசியோடு இதை சேர்த்துக்கலாம். இதை மெல்லமாக விட்டு மாவை கரைச்சிக்கிடும். இது கூடவே நம்ம பொறுமையாக விடணும். அவ்வளோதான். மாவு விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கரண்டியை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படியே அடி பிடிக்கக்கூடாது, கட்டியாயிடக்கூடாது. எல்லா பதமும் வெந்து வரணும். ஒரு சைடு மட்டும் வேகக்கூடாது, எல்லா சைடும் வேகணும். அதனால நல்லா பதமாக வர அளவுக்கு இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அங்கே பாருங்கள், கொஞ்சம் விட்டோம்னாலே கட்டிகள் வந்துடும். அவ்வளோதாங்க. இதை நல்லா செஞ்சு மூடி வச்சிட்டோம்னா காலையில் எந்திரிச்சு ஒரு கைப்பிடி அள்ளி போட்டு அதில் தயிரை விட்டு உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். அப்படி நீங்கள் முதலே கரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் முதல்ல உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டோம்னா சூப்பராகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொட்டுக்க என்ன இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.